சுந்தரிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம். இந்த நல்ல நாளிலும் கூட கர்த்தாவே கர்த்தருடைய வார்த்தை நாங்கள் கேட்க போகிறோம் ஐயா. ஒரு மனுஷனுடைய சத்தத்தையும் ஒரு மனுஷனுடைய சத்தத்தையும் நாங்கள் கேட்க வரவில்லைப்பா. ஆகையானவே இந்த சத்தத்தை நாங்கள் கேட்க வந்திருக்கோம். நீர் பேசுங்கப்பா, அடிமை மலைக்கு நீங்க வெளிப்படுத்துங்க, பாதுகாக்கப்படுங்க. உமக்கே சொல்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஆமென். நாங்கள் இந்த நேரத்தில் கூட தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி சங்கீதங்களின் புத்தகம் 27ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம், கடைசி வசனம். சங்கீதம் 27:14. கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாய் இரு, கர்த்தருக்கு காத்திரு. கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை என்ன பண்ணுவார்? ஸ்திரப்படுத்துவார். காத்திருக்க வேண்டும், கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். இன்னைக்கு உலகத்தில் ஏதோ காரியங்களுக்காக நாம் காத்திருக்கிறோம். ஆனால் வேதம் தெளிவாக சொல்கிறது, கர்த்தருக்கு காத்திரு, அப்பொழுது அவர் என்ன செய்வாரு? உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். அதனாலதான் யோசுவாவுக்கு கர்த்தர் சொல்லும் பொழுது யோசுவா 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், நீ பலம் கொண்டு திடமனதாயிரு. இல்லை அப்படி வாசிக்கிறோம். யோசுவா 1:6. பலம் கொண்டு திடமனதாயிரு, இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவார். கர்த்தர் வந்து பாருங்க, இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிற தேவன். ஒரு மனிதனுக்கு இருதயம் வந்து மிகவும் முக்கியம். இல்ல இருதயம் வந்து தப்புன்னு நின்று விட்டால் அது வந்து ஜீவன் இல்லை. அதுக்கு வந்து மனுஷன் சொல்ல மாட்டாங்க. அதுக்கு என்னவென்று சொல்வார்கள்? சடலம் என்று சொல்வார்கள். பாடி கொஞ்ச நேரம் கூட உள்ள வைக்க மாட்டாங்க. அந்த பாடி வெளியே எடுக்கிறதுன்னு இல்லை. அப்படியாக இருதயம் ஸ்திரப்படுத்தணும். எப்படி நம்ம இருதயம் ஸ்திரப்பட வேண்டும்? கர்த்தருக்கு நாம் காத்திருக்க வேண்டும். யோசுவா என்ற பக்தர் ஆசரிக்கும் கூடாரத்தில் எப்பொழுதும் கர்த்தருக்கு காத்திருந்தார். மோசே வந்து மலையின் மேல் 40 நாள் வந்து உபவாசத்தோடு ஜெபிப்பதற்காக மலையில போயிட்டாரு. அப்போ யோசுவா மோசே என்ன பண்ணாரு? யோசுவா, நான் போயிட்டு வர வரைக்கும் நீ என்ன பண்ணு, இந்த மலைக்கு கீழேயே நீ காத்திரு அப்படின்றாரு. அப்படியெல்லாம் ஒரு காத்திருந்தபடினால்தான் பாருங்கள், இந்த 6 லட்சத்துக்கும் மேற்பட்ட இந்த ஜனங்களை நடத்துவதற்கு மோசேக்கு பிறகு யோசுவாவுக்கு அந்த பதவியானது வருகிறது. அப்ப அந்த பதவி வர வேண்டுமானால் யோசுவா என்ன செய்திருக்க வேண்டும்? அவனுடைய இருதயமானது ஸ்திரப்படணும். அப்ப அந்த இருதயம் எப்படி ஸ்திரப்படணும்னா, கர்த்தருக்கு காத்திருக்கணும், கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கணும். அதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். இன்னைக்கு அநேகர் வந்து கர்த்தருக்கு காத்திருக்கிற விஷயங்களை மறந்து விடுகிறார்கள். ஒரு பணம் தேவைன்னு சொன்னா உடனே கர்த்தருக்கு காத்திருக்க மாட்டாங்க. எங்கேயாவது லோன் பிடிக்கிறாங்களா, எங்கேயாவது சீட்டு பிடிக்கிறாங்களா, வட்டிக்கு எங்கேயாவது கொடுக்குறாங்களா, குறைஞ்ச வட்டிக்கு தராங்களா அப்படின்னு சொல்லிதான் நம்ம இருதயம் என்ன செய்கிறது? அதை நோக்கி ஓடுகிறது. ஆனா இங்க வசனம் என்ன சொல்கிறது? கர்த்தருக்கு காத்திரு, திடமனதா இரு, அப்பொழுது அவர் என்ன செய்வாரு? உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவாரு. இல்ல அப்ப நம்ம இருதயமானது இன்னைக்கு ஸ்திரமடைய வேண்டுமானால் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம காத்திருக்கணும். காத்திருக்கணும் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும், வேதம் வாசிக்கணும். அருமையான தாயார் அன்புமணியை ஆண்டி, எனக்கு கூட நம்ம நானும் உங்க பேர் தெரியாது. அப்ப நானே ஒரு முறை கேட்டேன், ஆண்டி உங்க பேர் என்னங்க ஆண்டி? சிஸ்டர் கிட்ட கேட்டேன். அப்பதான் சொன்னாங்க அன்புமணி. அந்த பேரை கேட்டவனாகவே அன்பா இருந்து கடந்து போயிட்டாங்க. இல்லை அவங்க வேதம் வாசிக்கிறாங்க, கர்த்தருக்கு காத்திருந்தாங்க. 1000 ரூபாய் 500 ரூபாய் அந்த 1000-500 ரூபாய் வைத்துக் கொண்டு அந்த எத்தனை பிள்ளைகள்? 6 பிள்ளைகளை அவர்கள் அந்த நாட்களில் குடும்பத்தை நடத்தி இருக்கிறார்கள். அது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லை? உண்மையிலேயே அந்த தாயார் தேவனை பற்றி கொண்டது வீண் போகவில்லை. அவங்க கர்த்தருக்கு காத்திருந்தாங்க. அவங்க கர்த்தருக்கு காத்திருந்தபடினாலதான் அவங்க என்ன கேட்டாங்களோ அதையே கர்த்தர் செய்தார்கள். இன்னைக்கு தேவசனமே நாம் கூட கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கும் போது நாம் என்னெல்லாம் கேட்கிறோமோ அதெல்லாம் கர்த்தர் கொடுப்பாரு. இல்லை சங்கீதங்களின் புத்தகம் 33:20 வாசிக்கலாம். சங்கீதம் 33:20. நம்முடைய ஆத்மா கர்த்தருக்கு காத்திருக்கிறது, அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமும் ஆனவர். அப்ப நம்முடைய ஆத்மா என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். ஏன் கர்த்தருக்கு காத்திருக்கணும்? அவர் தான் நமக்கு எப்படி இருக்கிறாரு? துணையா இருக்கிறாரு. அவர் நமக்கு கேடகமா இருக்கிறாரு. எனக்கு கூட கடந்த மாதத்துல என்னை குறித்து அவதூறாக லெட்டர் எழுதி என் பேர்ல வந்து கேஸ ஃபைல் பண்ணிட்டாங்க. என்னன்னு தெரியுமா? நான் வந்து இந்த இடத்தை அபகரிச்சுட்டு அவங்க இல்லை
நம்ம வின் பண்ணியிருக்காங்க பாருங்க, அந்த அந்த பார்ட்டி கிடையாது. இது சம்மந்தமான வேற ஒரு பார்ட்டி. என்ன பண்ணாங்க, நான் வந்து அவங்க இடத்த நானே அபகரித்து எடுத்து நான் சட்ட விரோதமா நான் சபையை நடத்திட்டு வரேன், என் மேல கிரிமினல் ஆக்ஷன் எடுன்னு சொல்லி எனக்கு வக்கீல் நோட்டீஸ் வருது. எப்படி இருக்கும்? ஜனவரி மாசமா இது டிசம்பர் மாசம் 24ஆம் தேதி சாயங்காலம் இந்த கிறிஸ்மஸ் எல்லாம் பெருக்கி நாங்கள் பாயெல்லாம் போட்டு நாங்கள் கிளீன் பண்ணிட்டு நெல் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்போ எனக்கு கற்று எப்படி இருக்கும் பாருங்க. அப்போ நான் எல்லாரும் என்ன சொன்னாங்க, போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுங்க, திருப்பி கேஸ் போடுங்க, இதெல்லாம் பண்ணுங்க, அதை பண்ணுங்க, இப்படி பல காரியம் சொல்லி கொடுத்தார்கள். நானும் அந்த ஆளுநர்கள் அப்படிதான் இருந்தேன். ஏன் நம்ம போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமான்னு. அதுக்கப்புறம் யோசித்து பார்த்தேன், போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அந்த போலீஸ்காரங்க நம்ம என்ன சொல்லுவோம், கிறிஸ்தவங்களே பாதி கேஸ் போட்டுக்கிறாங்க, அவங்க அங்கே அடையும் தெரியாத போட்டாங்க, ஓகே. பட் கிறிஸ்தவ பிஷப்னு சொல்லி கிறிஸ்தவ சமுதாயத்தை ஏமாற்றி கொண்டு இன்னைக்கு என் பேர் அவதூறான ஒரு வழக்கு போட்டாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டேன், மனசு ரொம்ப சங்கடமாயிடுச்சு. இன்னும் கர்த்தாவே இப்பதான் ஒரு கேஸ்ல இருந்து நான் வெளியில வந்தேன், திரும்பவும் ஒரு கேஸா, நான் எப்படி அப்பா என்ன பண்ண போறேன், இந்த இடத்துல எடுத்துப்பானோ, இதை வச்சு அதை எடுப்பானோ, பல சிந்தனைகள். அப்போ நான் கட்டடத்துக்கு நான் பார்த்து இருக்க ஆரம்பிச்சேன். ஏசப்பா எனக்கு தெரியாதப்பா, நான் ஒரு லேடியா இருக்கிறப்பா, எனக்கு யாருமே துணை இல்லைப்பா, எனக்கு யாருமே வந்து சேர்த்துக்கு ஆள் இல்லைப்பா. அதனால கர்த்தாவே நீங்களும் இது வந்து என்ன செய்யணும், என்னை வெளியில எடுத்துட்டு வாங்கணும், இந்த அவதூறான கேஸ்ல இருந்து வழக்குல இருந்து எனக்கு ஒரு விடுதலை கொடுங்கன்னு சொல்லி நான் ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன். ஜெபிக்க ஆரம்பித்தே அந்த லெட்டரை வந்து என்னோட அட்வொகேட்டுக்கு நான் அனுப்பினேன். அவர் அதை படிச்சு பார்த்துட்டு ஐயோ ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபைட் பண்ணியிருக்காங்களே, மாஸ்டர் நம்ம என்ன பண்ணுறது, சரி அவர் கிறிஸ்டியன்றதால நீங்கள் கவலைப்படாதீங்க, நம்ம ப்ரேயர் பண்ணிட்டு லீவ் எல்லாம் முடிச்ச பிறகு அதுக்கப்புறம் நம்ம பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தாரு. அப்போ நான் கர்த்தர் சமூகத்தில் காத்திருக்கும்போது சம்மந்தப்பட்டவங்க கூட வந்து அந்த கேஸ் போட்டாங்க பாருங்க, சம்மந்தப்பட்ட ரிலேட்டிவ் கூட வந்து நீங்க ஏன் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது, நீங்க ஏன் அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு கேட்டாங்க. ஆமாம் இருக்கணும், ஆனால் நான் செய்யணும். நான் கட்டடத்துல காத்திருக்கும் போது யாரோ ஒருத்தருக்கு மூன்றாவது ஒரு நபரை கர்த்தர் எழுப்பி அந்த நபரை கண்டபடியாக சத்தம் போட்டு, இனிமேல் அந்த சிஸ்டர் பக்கம் நீ போனேன்னா அவ்வளவுதான். எப்படி அதை நான் கேள்விப்பட்டேன். என்கிட்ட வந்து போன்லயே சொன்னாங்க, சிஸ்டர் நீங்க பயப்படாதீங்க, உங்களுக்காக நாங்க அவங்க கிட்ட பேசி சத்தம் போட்டு இனிமேல் அந்த மாஸ்டர் அம்மா பக்கம் நீங்க போகக்கூடாது. அவங்க வந்து ஒரே இடத்துல 2 பேரும் ஒன்றும் ட்ரைனிங் எடுத்து இத்தனை ஆண்டுகள் அங்கே ஊழியம் பண்ணியிருக்காங்க, நான் பார்த்துருக்கேன், நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் வந்து எங்கள் வீட்டுக்காரு அவங்கள குறித்து நிறைய பார்த்துருக்காரு. இனிமேல் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, அந்த சிஸ்டர் பக்கம் நீங்கள் போகக்கூடாதுன்னு அந்த வழக்கு போட்டாங்க பாருங்க. அந்த மனிதரோடு நல்லா பேசி சத்தம் போட்டு அனுப்பியிருக்காங்க. ஹல்லேலூயா சொல்லலாமா? நம்ம கர்த்தருக்கு காத்திராம நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் வந்திருக்கோமா, இது நடக்குமா? நீ போலீஸ் ஸ்டேஷன்ல தானே பார்த்த, நீ அங்கேயே போயிட்டு கர்த்தர் என்ன பண்ணுவாரு, எனக்கு எதுவுமே செய்ய மாட்டாரு. ஹல்லேலூயா சொல்லலாமா? அவங்க இன்றைக்கு தேவை சொல்லுங்க, நாம் கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். நம்முடைய ஆத்மா என்ன செய்யணும் சொல்லுங்கள், கர்த்தருக்கு காத்திருக்கணும். சங்கீதங்களின் புத்தகம் 40ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்துல நாம் வாசிக்கிறோம், கர்த்தருக்கு தாவீது என்ற மனிதன் கர்த்தருக்கு எப்படி இருந்தாலும் பொறுமையுடன் காத்திருந்தாரு. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். நம்ம கர்த்தருக்காக என்ன பண்ணாரா, அவர் பொறுமையாக காத்திருந்தார். அப்ப பொறுமையா நம்ம கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கும் போது என்ன நடக்குது, என் கூப்பிடுதலை அவர் கேட்கிறாரு, என்னிடமாக சாய்கிறாரு. இன்னைக்கு பிரியமானவர்களே, உங்களுக்கு ஏதாவது கஷ்டங்கள் பாதங்கள் உங்களை குறித்து அவதூறா எழுதியிருக்காங்களா, உங்களுக்கு விரோதமா கேஸ் போட்டிருக்காங்களா, உங்களை எல்லாம் மாட்டி வச்சிருக்காங்களா, உங்களுக்கு விரோதமா கூட்டம் கூடி பேசுறாங்களா, கவலைப்படாதீங்க. கர்த்தருடைய சமூகத்துல காத்திருந்து ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்க. நீங்க கர்த்தரையே நீங்க பாருங்க, நீங்க கர்த்தர் சமூகத்திலே இருங்க. கர்த்தர் நம் பக்கமாக சாய்ந்து நம்முடைய கூப்பிடுதலை அவர் கேட்பாரு. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 30ஆம் அதிகாரம் 18-19 நம்ம என்ன வாசிக்கிறோம்? ஏசாயா 30:18-19. ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதொருபடி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாய் இருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய், உன் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு அவர் துருக்கமாய் இறங்கி
அதை கேட்டவுடனே உனக்கு மறுபுதல்வு அல்லவா? பாத்தீங்களா, கர்த்தருக்கு நம்ம காத்திருக்கும் போது என்ன செய்யறாரு அவரு? உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பாரு. நாம் கர்த்தருடைய சமூகத்துல நம்முடைய காரியங்களுக்காக காத்திருக்கும் போது அவர் நமக்காக இறங்கும்படிக்கு அவர் காத்திருக்கிறாராம். எவ்வளவு நல்ல தேவன் பாரு. இது போல ஒரு தேவனை நம்ம எங்கேயுமே கண்டதில்லை. நமக்காக காத்திருக்காரு. இதுக்காக நம்முடைய கூப்பிடுற சத்தத்தை நம்ம கேட்டு நமக்கு இறங்க செய்ய போறாரு. நீங்க எதுக்காக நீங்க கூப்பிட்டு இருக்கிறீங்க? உங்களுக்கு தேவைகள் இருக்கா? உங்களுக்கு பணம் தேவையா? உங்க பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டணுமா? உங்களுக்கு நல்ல வீடு வாங்கணுமா? உங்க கடன் பிரச்சனை எல்லாம் மாறணுமா? கடன்காரர்கள் வந்து இருக்கிறாங்களே, நான் என்ன செய்வது? சில பேர் கடனுக்கு பயந்து கொண்டு தற்கொலைக்கு கடந்து போகிறார்கள். ஆனாலும் இன்றைக்கு தேவ பிள்ளைகள் பாருங்கள், அப்படி இல்லாதபடி கர்த்தருடைய சமூகத்துல காத்திருந்து தெரிந்து கொள்கிறார்கள். அப்படி காத்திருக்கும் போது கர்த்தர் அவர் நமக்காக காத்திருந்து உண்மையில் மனதுபடி எழுந்திருப்பாரு. கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். அப்ப யாரெல்லாம் கர்த்தருக்காக காத்திருக்கிறாரோ அவங்கதான் எப்படி இருக்கிறாங்க சொல்லுங்க? கடன் பிரச்சனையும் மாறுகிறது, நமக்கு ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் தீர்கிறது, கர்த்தருடைய வருகையை நம்ம எடுத்துக்கொண்டு பாக்கியவான்களாக பாக்கியவதிகளாக மாற்றுகிறார். இன்றைக்கு நாம் அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு காரியங்களுக்காக நாம் காத்திருக்கிறோம். இதுக்காக சொல்லுங்க, காலம் கடைசி, இனி காலம் செல்லாது. என்ன சொல்லுங்க? இனி காலம் செல்லாது. இது கடைசி காலத்துல வந்து சேர்ந்திருக்கிறோம். இதனால தேவ சனமே நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருக்கு பொறுமையுடன் வருகைக்காக நாம் காத்திருக்க வேண்டும். நான் ரட்சிக்கப்பட்டது வந்து ஐயா சொல்ற வார்த்தை அதுதான். கர்த்தருடைய வருகை சமீபம், ஆயுதமாகுங்க, கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுங்க. அப்ப நான் நினைப்பேன், கர்த்தருடைய வருகை சமீபம் வீட்டு 1ஆம் வருஷத்துல நான் கேள்விப்பட்டேன், இன்னும் கர்த்தர் வரலையே. வருவார். ஏன் வரல சொல்லுங்க? எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறாரு. யாருமே கெட்டு போக கூடாது, மனம் திரும்பணும். எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும், எல்லாருமே ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காக தான் அவர் என்ன செய்யறாரு? காத்திருக்கிறாரு. அதனாலதான் தாமதமா இருக்காரு. இன்றைக்கு நாம கூட என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய வருகைக்காக நாம் காத்திருக்க வேண்டும். எத்தனை பேர் கர்த்தருடைய வருகைக்கு காத்திருக்கிறீங்க? அருமையான தாயம் பார்த்தீங்களா? கர்த்தருடைய வருகைக்கு காத்திருந்தாங்க இருக்கோம். இன்னைக்கு அவங்க கர்த்தருக்கு நித்திரை எடுத்திருக்காங்க. முதலாவது இருக்கிற சாக்கியத்தை கர்த்தர் அவர் கொடுத்திருக்கிறாரு. அது எவ்வளவு பெரிய சாக்கியம், அது எவ்வளவு பெரிய வாக்கியம். அவங்க விசேஷித்தவர்கள். சிஸ்டர் வந்து மெசேஜ் கொடுத்தாங்க இல்லையா? அதை நான் அடுத்த நாள் தியானம் பண்ணேன். அப்போ தியானம் பண்ணும்போது ஆண்டி எவ்வளோ விசேஷமானவங்க, இன்னும் அருமையாக கர்த்தர் எடுத்துட்டார் பார்த்தீங்களா? அந்த வார்த்தைகளை விசேஷித்தவர்கள். அப்போ இன்னைக்கு நாம கூட விசேஷித்தவர்களாக கர்த்தர் மாற்ற வேண்டும். நம் கர்த்தருடைய வருகைக்கு காத்திருக்கும் போது நம்மை கர்த்தர் அமைதிப்படுத்தி எடுத்துக்கொள்ளணும். அருமையான ஐயா அவர்கள் குட் ஃப்ரைடே சர்வீஸ் முடிந்தது, ஈஸ்டர் ஆராதனை, முந்தின நாள் இரவு எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி எல்லாம் நாங்கள் பாயெல்லாம் போட்டு நாங்கள் எல்லாம் ரெடியாக வைத்திருந்தாலும் அவர் ஒரு முறை வந்து செக் பண்ணுவார் இல்லைம்மா. செக் பண்ணிட்டு துணி எடுத்துட்டு வந்து அவர் ஒவ்வொரு சேராக துடைப்பார். அருமையான ஐயா, தாழ்மையான ஐயா. ஐயா சொல்லலாமா? நான் சொன்னேன், ஐயா இப்போ தானே எல்லாம் நாங்கள் செஞ்சுருக்கோம், எல்லாம் ரெடி பண்ணி எல்லாத்தையும் மூடி காலையில் ரசத்தை வந்து அதை ப்ரிப்பேர் பண்ணி அவரை கூட போகிறோம். பாத்திரத்துல என்ன வச்சாச்சு? ஐயா நாங்கள் எல்லாம் செஞ்சுட்டோம், என் சுத்தமாகவே இருக்குன்னு சொல்கிறேன். ஆனாலும் அவங்களோட திருப்தி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஒரு ரவுண்டு வந்து பாத்திரத்தை படிச்சுட்டு எல்லாம் போயிட்டு ஷோ பண்ணுவாரு. அப்போ அந்த நாட்டை பாருங்க, இந்த பாடலை தான் எடுத்து ஷீலா கிட்ட கொடுத்து, அந்த ஓடிய ஷீலா அந்த மகள் கிட்ட கொடுத்து அந்த மகளை ஆஃபீஸ்ல இருந்து வர வச்சு ஆஃபீஸ் முடிச்சுட்டு அந்த அம்மா வீட்டுக்கு போகுது. வீட்டுக்கு போயிட்டு அந்த அம்மா சமைக்கணும். ஆனால் ஐயா கால் பண்ணி ஷீலா நீ வீட்டுக்கு மாமா, ஜெகவீட்டுக்கு மாமா அப்படின்னு சொல்லி வர வச்சு இந்த பாட்டை எழுதி ஜெராக்ஸ் காப்பி எடுக்கிறார். எங்கிருந்தோ வந்தாரு ஜஸ்டின் கிட்ட, ஐயா ஒரு பாட்டை எழுதி ஜஸ்டின் அப்படிதானே அந்த பாட்டை, ஐயா இந்த பாட்டை அந்த ஒரு காப்பி எழுதி கொடுப்பாங்க. எழுதி ஓடுறாரு ஜஸ்டின், ஓடி போயிட்டு ஜெராக்ஸ் காப்பி எடுத்து வராது. அந்த ரட்சத்தின் அதிபதியே அந்த பாட பார்த்துருக்கோம் சபையில, இனிமேல் பாடணும். பெரிய விஷயம் வந்து ஆஃபீஸ் வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு கூட போச்சோ என்னன்னு தெரியல, ஓடி வந்து ஐயா கொடுத்த பாட்டெல்லாம் எழுதுது. அப்போ நான் கேட்குறேன், இல்லையா நீங்கள் ஈஸ்டர் ஆராதனை இந்த பாட்டை நீங்கள் போய் எழுதுறீங்க இல்லையா, நல்ல நீங்கள் அப்படின்ட்டு நான் வந்து கேட்குறேன். சிஸ்டர் கிட்ட ஐயா சொல்கிறாரு, வாங்கம்மா அப்பா என்னை எழுதிட்டு நான் திட்ட கூட இல்லை, இப்படிதான் கேட்டேன், நீங்கள் சீனியர் மாஸ்டர்
உங்களுக்கு தெரியாத ஒன்று இல்லை, நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது இல்லையா, இந்த பாட்டை போய் நீங்கள் ஈஸ்டருக்கு பாடுறதுக்கு நீங்கள் எழுதுனீங்களே நான் கேட்டேன். அப்போ சிஸ்டர் கிட்ட ஐயா சார் பாருங்க, அப்பா எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே ஐயா அந்த ரூமுக்கு போயிட்டாரு. அப்போ பாருங்க, ஏன் தேவ மனிதன் வந்து ஊழியத்திற்கும் சரி அந்த அவருடைய ராஜ்யத்திற்கும் சரி ஆயத்தமா இருக்க வேண்டும் என்று காத்திருந்தார். அதுக்கு நான் சொல்லல, காத்திருந்தா இந்த பாடல் எல்லாம் கற்றுக் கொடுத்தாரு. அப்ப ஏன் ஐயா இந்த பாட்டை நீங்க எதிர்த்து கேட்டது விளைவு, ஐயா இறந்துட்டாருன்னு சொன்ன போது எனக்கு ஆவியானவர் பேச்சினார். இதுக்காக தான் இந்த பாடலை எழுதினாரா ஐயா, இதுக்காக தான் அந்த மகளை வர வச்சு அந்த இரவுல எழுந்து சொன்னாரா. ரொம்ப அருமையான பரிசுத்தவான்கள். இன்னைக்கு பிசாசு மக்கள் ஐயாவை குறித்து குற்றம் பிடித்தாலும் குற்றம் சாட்டினாலும் தேவனுக்கு தெரியும். என்ன சொன்னீங்க, அவர் எப்படி நல்ல ஐயா என்று சொல்லி அவருக்கு தெரியும். அவர் வருகைக்கும் மயக்கமா இருக்காரு, அவருடைய ராஜ்யத்திற்கும் மயக்கமானாரு, ஜனங்களையும் மயக்கப்படுத்தினாரு. எல்லாருக்கும் அன்னைக்கு சொன்னாரு, ஆத்மா பாரம் உங்களுக்கு வேணும். அன்னைக்கு சுத்திகரிப்பு ஜனத்துக்கு வந்தவங்களுக்கு தெரியும், அதனாலதான் ஜனத்துக்கு வாங்கன்றது. அன்னைக்கு ஐயா அழுகுறாரு, அழுது உட்படைய சத்தீஸ்வரோட நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த தேவ செய்தி கொடுக்கும் போது ஐயா எப்படி அழுதாரு. எதுக்கு அவனுக்காகவா, ஐயா எனக்கு பணம் இல்லை, எனக்கு அது இல்லை, எனக்கு நம்ம நகை இல்லை, அப்படியா? ஆத்மா பாரம், என் ஜனம் வாழ்கிறதே, நான் எதுக்காக கோபாலபுரத்துக்கு வந்த கோதுமை மணி மாதிரி நான் மறிக்கிறதால வந்த என் ஜனம் வாழ்கிறேன்னு சொல்லி ஆத்மா வேதனை. அடுத்த நாள் நம்ம கத்தருக்குள்ள போயிட போறோன்ற வேதனை. அந்த வேதனையில ஆத்மா தாகத்தோட கத்தருக்கு காத்திருந்தாரு. தேவன் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒண்ணுமே தெரியாது, எனக்கு இப்போ பிரசங்கம் பண்ண தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. சும்மா அப்படி ஐயப்பட இருந்து அவ்வளவுதான். கொல்லப்பட்டத்துக்கு போவாங்க, ஒரு 5-6 பேர் வருவாங்க, மிஞ்சி போனா 10 பேர் வருவாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரசங்கத்தை பண்ணிட்டு ஒரு ஜபத்தை பண்ணிட்டு ஒரு பாட்டு பாடிட்டு நான் வருவேன். அதுதான் எனக்கு தெரியும். ஆனாலும் பாருங்க, கர்த்தருக்கு காத்திருக்கும் போது தேவன் என்ன பண்ணாரு, இருதயத்தை சிறப்படுத்தினாரு. அந்த சின்ன எனக்கு என்ன தெரியும், எனக்கு ஒன்றும் தெரியாது. இந்த மக்கள் முதலை வாயில நான் மாட்டிக்கொண்டு இருந்தேன். முதல்ல பெரிய முதலையில நான் வாயில இருந்தேன். அப்ப நான் கேட்பேன், முதல்ல வாயில இருந்தா எப்படி வெளியே வரப்போன்னு தெரியலையே, ஐயா கூட இல்லையே, அமையானவரே எப்படியாவது வெளியே பண்ணுவாங்க, நான் என்ன பண்ண பார்த்தேன், எனக்கு முதல்ல விழுங்கிடுமே அப்படின்னு நான் பதறி நான் ஜெபித்து நான் கர்த்தருக்கு நான் காத்திருக்கும் போது உங்களுக்கு தெரியாதது ஒன்றுமில்லை. நடந்த சம்பவங்கள், பூமியிலே துன்மார்க்கிடாதபடி அறுத்து கொண்டு போனார்கள். குணங்களா இல்லையா? எப்ப சொல்லுங்க, கர்த்தருக்கு நாம் காத்திருக்கும் பொழுது. எங்க ரிலேஷன்ஸ் எல்லாம் வந்து அவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க, அதை கொடுங்க, என்னென்னமோ கொடுத்தாங்க. நீங்க என்னன்னா கொடுத்துட்டு போங்க, நான் பாட்டு பேசாம அமைதியா இருக்க சொல்லி ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன். கர்த்தர் பார்த்தீங்களா, தேவன் அப்படியே வந்து மொத்தத்தையும் கொண்டு வந்து என் கரத்துல சேர்க்கும்படி கர்த்தருக்கு கிருபை செய்தாரு. அப்படின்னாங்க நம்ம கர்த்தருக்கு காத்திருக்கும் போது தேவன் என்ன செய்வார் சொல்லுங்க, நம் இருதயத்தை சிறப்படுத்துவாரு, நம்ம தேவைகளை சந்திப்பாரு, நமக்கு இறங்கும்படி அவர் காத்திருப்பாரு. உங்களுக்கு இறங்க நம்ம உங்க பிள்ளைகள் மனம் திரும்ப வேண்டும் என்று நீங்க கேட்டுதான் இருப்பீங்க. உங்களுக்கு இறங்கும்படிக்கு கர்த்தர் காத்திருப்பாரு. உங்களுக்கு சொந்த வீடு வேணுமா, உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பாரு. எனக்கு நல்ல ஆரோக்கியம் வேணும், என் பிள்ளைங்க நல்லா படிக்கணும், என் பிள்ளைங்க நல்லா முன்னேறணும், என் கடன் பிரச்சனையெல்லாம் மாறணும்னு நினைக்கிறீங்கல்ல, கர்த்தருக்கு காத்திருங்க. கர்த்தர் உங்களுக்காக என்ன செய்யணும் சொல்லுங்க, ஒரு இறங்குவாரு. கடையிலேயே சொல்லலாமா? வசனத்தை நம்ம வாசிக்கலாம், கடையை சொல்லலாம், வாசிங்க. ஏசாயா 58ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. ஏசாயா 58:8. அப்பொழுது விடியற்கால நிலவை போல வெளிச்சம் எழுப்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காண்போம். ஆமென். கர்த்தருக்கு நாம் காத்திருக்கும் பொழுது பாருங்களேன், எப்போ விடியும், இப்போ இரவெல்லாம் நம்ம தூங்குறோம், தூங்கிட்டு சில பேருக்கு தூக்கமே வரல அப்படின்னு எப்போதான் விடியும் தெரியலையே அப்படின்னு நம்ம நினைப்போம். அதே போல நம் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளை தீர்வதற்கு எப்போ எனக்கு ஒரு விடியல் கிடைக்கும், என்னைக்கு நான் சந்தோஷமா இருப்பேன், என்னைக்குதான் என் வாழ்க்கையில கண்ணீர் இல்லாம இருக்கும், என்னைக்குதான் என் வாழ்க்கை சுகமான சீக்கிரத்துல துளிர்விடும், என் பட்ட மரமாவே இருக்கணுமா, என் வாழ்க்கையில ஒரு வசந்த காலம் வராதா, என் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் இருக்காதா அப்படின்னு சொல்லி ஒரு வேலை நாம் இருக்கலாம். கர்த்தர் என்ன சொல்றாரு, விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் நீதி உனக்கு முன்னாக செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். அதுக்கு முன்னாடி வந்து நான் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்துல துளிர்த்து. இன்னைக்கு உங்க சுக வாழ்வு, உங்களுக்காக ஒரு சுகமான வாழ்க்கை
நகோமியை பற்றி கொண்டது மாத்திரமல்ல, சர்வ வல்லவரையும் உறுதியாக பற்றி கொண்டார். அதனுடைய விளைவு என்னாச்சு? ரூத் ஒரு விதவை. அந்த விதவைக்கு அந்த அம்மா சொல்றது, அம்மா இனிமே என் வயிற்றுல குழந்தை பிறந்து அது பெருசாகி அதுக்கு நான் உனக்கு திருமணம் செய்ய வைக்கிறதுக்குள்ள எனக்கு போதும் இதாகுமா, நீ இங்கேயே இருந்தது, உன் தெய்வத்தோட இருந்தது, உன் ஜனங்களோட இருந்தது நகோமி சொல்றாங்க. ஆனா ரூத் என்ன பண்றாங்க? இல்ல, நான் உங்க கூடயே வந்துடுறேன்னு அந்த அம்மா ரூத்தோட நகோமியோட வந்தாங்க. அப்ப நகோமி என்ன சொல்றாங்க? உனக்கு நான் ஒரு வாழ்க்கையில ஏற்படுத்தாம நான் போக மாட்டேன். அது போல இன்றைக்கு தேவ ஜனமே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சுக வாழ்வு துளிர்க்கும்படிக்கு தேவன் நமக்காக எழுந்தருளுவாரு. அவர் எழுப்பி நமக்காக செய்வாரு. நம் சுக வாழ்வு சீக்கிரம் ஒரு நொடி பொழுதுல எப்பவுமே நான் வந்து துக்கமா தான் இருக்கணுமா, எனக்கு ஒரு விடிவு இல்லையா, எனக்கு ஒரு விடுதலை இல்லையா, என் வாழ்க்கையில ஒரு விடுதலையே வராதா, என் வாழ்க்கையில ஒரு சுகமே கிடைக்காதா என்று சொல்லி நீங்கள் ஒரு வேலை இருக்கலாம். நீங்கள் கர்த்தருக்கு காத்திருந்து பாருங்கள். உங்க சுக வாழ்வு என்ன செய்கிறதா? சீக்கிரத்துல துளிர்விடும். ஹல்லேலூயா சொல்லலாமா? ஆபிரகாம் யோசேப்பு, நம்ம நிறைய சொன்ன நேரம் ஆகிவிட்டது. ஆபிரகாம் யோசேப்பு இது போல பாருங்க, தேவ பிள்ளைகள் கர்த்தருக்கு காத்திருந்தார்கள். மரியாள் கர்த்தருக்கு காத்திருந்தார்கள். அதுக்கப்புறம் எலிசபெத்தை கர்த்தருக்கு காத்திருந்தாங்க. வயது சென்று ஆகிவிட்டது எலிசபெத்துக்கு, சகரியா எலிசபெத்து. அதனால கர்த்தருக்கு காத்திருக்கிறாங்க. ஒரு குமாரனை கொடுக்க போறாரு, எனக்கு ஒரு பிள்ளையை கொடுக்க போறாரு. வயது சென்று அந்த ஆசாரிய ஊழியம் செய்து கொண்டிருந்த சகரியாவுக்கு தேவன் என்ன பண்ணாரு? வயதான காலத்துல ஒரு பிள்ளையை கர்த்தர் கொடுத்தாரு. அவர் தான் யார் சொல்லுங்கள்? யோவான் ஸ்நானகன். அது போல நம்ம கர்த்தருக்கு காத்திருக்கும் போது தேவன் நம் பக்கமாக சாய்ந்து நமக்கு வேண்டியதெல்லாம் அவர் கொடுத்து ஆசீர்வதிப்பார். ஏசாயா 40:31 வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? ஏசாயா 40:31 எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். கர்த்தருக்கு காத்திருப்பவர்கள் என்ன எப்படி இருப்பார்களாம்? புது பலன் அடைவார்கள். நியூ ஸ்ட்ரென்த். நமக்கு ஒரு புதிய பலன் வரும். ஆண்டி அடிக்கடி 40 நாள் ஃபாஸ்டிங் இருப்பாங்க. அப்போ ஆண்டி சொல்லுவாங்க, நான் சாப்பிடாம நான் ஃபாஸ்டிங்கில் இருக்கும்போது எனக்கு ஒரு புது பலன் கிடைக்குதுமா. எப்போ நான் சாப்பிட ஆரம்பிக்கிறேன்னா அப்பெல்லாம் என்னுடைய பலன் என்ன ஆகுது? பலவீனமாகுது. அதனால் நான் ஃபாஸ்டிங்லேயே இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்னு தேவ சமூகத்தில் அதிக மணி நேரம் ஜெபிக்கிற அருமையான தாய். 40 நாட்கள் கடுமையான உபவாசம். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் வயசு ஆக நான் வரும்போது ஆண்டிக்கு 42, 44 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ நான் தான் இந்த குளுக்காண்டி அப்படின்னு சொல்லி அந்த நாட்கள் ஒரு கூட இருக்குது. அப்போ நான் சொல்லுவேன், ஆண்டி கொஞ்சமாவது நீங்கள் ஒரு டம்ளரில் சுடு தண்ணியில் ஒரு 2 ஸ்பூன் போட்டு நான் கொடுக்குறேன், இதை கொஞ்சம் குடிங்க அப்படின்னு சொல்லி நான் என்ன செய்வேன்? அந்த குளுக்காண்டி வாங்கி கொஞ்சம் அவங்களை மிக்ஸ் பண்ணி அதை கொடுப்பேன். கொஞ்சம் எனர்ஜி வரும்னு. அப்போ இதெல்லாம் உனக்கு எப்படிமா தெரியுதுன்னுவாங்க. நம்ம வீட்டில் பார்த்துருக்கோம், உடல்நல சரியில்லாதவங்க கொடுப்பாங்க. எனக்கு ஒரு ஊழியக்காரங்களை நான் கவனிக்கிறது ரொம்ப எனக்கு பிடிக்கும். அதுலேயும் நம்ம ஆண்டியை கவனிக்கணும்னா நான் அதுக்காகவே நான் பொருத்தனை பண்ணேன். ஊழியக்காரங்களை நான் கவனிப்பேன், ஊழியக்காரங்களுக்கு நான் ஆகாரம் சமைச்சு கொடுப்பேன், ஊழியக்காரங்க துணியை நான் என் கையாலேயே நான் வாஷ் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு தான் நான் பொருத்தனை பண்ணேன் வாலிபத்தில். நான் அப்படி போய் என் வீட்டில் என் துணியை என் துணியை மட்டும்தான் நான் துவைப்பேன். எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணன் தம்பிங்க எங்கள் அம்மா அப்பா துணியை நான் துவைக்கவே மாட்டேன். ரொம்ப ஸ்டப்பனாக இருப்பேன் நான். இங்கே டோட்டலாக கர்த்தரை நான் மாற்றினார். யாருமே சொல்லி தரல. ஊழியக்காரர்களுக்கு செய்யணும்னு ஒரு ஆசையினால ஐயா ஆண்டி துணியை நான் கையிலேயே வாஷ் பண்ணுவேன்னு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டேன். கர்த்தர் அந்த பொருத்தனையை ஐயா ஆண்டி உயிரோடு இருக்கிற வரைக்கும் அதை செய்ய கர்த்தர் கிருபை தந்தார். அதுக்கப்புறம் தான் 2014 என்று நினைக்கிறேன். அந்த 2014 எனக்கு ஆணி 2 காலையும் ஆணி விட்டது. அந்த ஆணியினால் தண்ணியில் காலை வச்சா என்னால் ரொம்ப வலிக்கும், என்னால் நடக்க முடியாது. அதனால ஒரு ஊழியக்கார பிரதர் அவருக்கு கர்த்தர் பேசி அந்த வாஷிங் மிஷினை எனக்கு கிஃப்டாக வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அப்போ அது வந்ததுலேருந்து மட்டும்தான் ஐயா துணியை ஆண்டி இல்லப்போ ஐயா துணியை நான் கையிலேயே நான் கசக்கிட்டு மிஷினில் போட்டு நான் துவைக்க ஆரம்பித்தேன். ஏன் சொல்ல வர சொல்லுங்க, நான் கர்த்தருக்கு காத்திருக்கும் போது அவர் நம்ம ஒரு நாள் வெட்கப்பட விட மாட்டார். நமக்கு பெலன் கொடுப்பாரு. எனக்கு அந்த மாதிரி பெலன் கிடையாது. நான் வீட்டில் மறிக்கணும்னு சொல்லி மருந்து சாப்பிட்டு என் குடலெல்லாம் வெந்து போன குடல். எனக்கு காரமே நான் சாப்பிடக்கூடாது. நான் வாழ்க்கை வேண்டாம்னு சொல்லி நான் மறிக்கணும்னு நான் எலி மருந்தை குடிச்சிட்டு நான் அப்படி ட்ரீட்மெண்ட் கூட சரியாக எடுக்கலை. நான் அப்படி தான் நான் 91ஆம் வருஷம் நான் கர்த்தரை ஏற்றுக்கொண்டேன். அந்த டைமில் தான் என் குடலெல்லாம் வெந்து விட்டது. எனக்கு அல்சர் மாதிரி ஒன்றுமே. எனக்கு ஒரு 6 மாதம் நான் காரமே சாப்பிடல.
6 மாதமா நான் கஞ்சி தயிர் இதை 2 தான் நான் சாப்பிட்டு வந்தேன். அப்படி இருக்கிற நேரத்துல கூட கர்த்தர் பார்த்தீங்கன்னா என்னை பலப்படுத்தினாரு. பழைய விசுவாசி நீங்கெல்லாம் என்னை பார்த்துருப்பீங்க, நான் எப்படி இருப்பேன், டிபி வியாதி மாதிரி இருப்பேன். அப்படிதானங்க சிஸ்டர்? ஆண்டிலாம் டிபி ஹாஸ்பிட்டல் கூட என்ன அனுப்புனாங்க. போயிட்டு செக் பண்ணிட்டு எல்லாம் தரவு செக் பண்ணோம். தரவாக செக் பண்ணும்போது எதுவுமே இல்லை. கர்த்தர் என்னை பலப்படுத்தினாரு. ஆனால் பார்க்கறதுக்கு அப்படி தான் இருப்பேன். அதே தான் ரொம்ப நலிந்து போயிட்டு. ஆனால் வேலை மாத்திரம் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருப்பேன், பைபிள் வாசிப்பேன், உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணுவேன். அந்த இதில் கூட நல்ல ஜெப வீட்டு வேலைகள் நல்லா செய்வேன் நான். அப்போ 40 பேருக்கு சமைக்கணும் தெரியுமா? மணிப்பூர்லேருந்து வருகிற சிறு பிள்ளைகள், அடுத்தபடி மணிப்பூரில் இருக்கிற பெரிய பிள்ளைகள், பைபிள் காலேஜில் படிக்கிற பிள்ளைகள், ஸ்கூல் நம்ம ஆர்ஃபனேஜ் பிள்ளைகள், இவங்க எல்லாம் பெரியவர்கள் எல்லாம் இருப்பாங்க. அது என்ன தெரியுமா, பெரியவங்க இருப்பாங்க. ஒருத்தருக்கு பூஸ்ட் கலை கொடுக்கணும், ஒருத்தருக்கு ஃபில்டர் காஃபி போடணும், ஒருத்தங்களுக்கு எல்லாருக்கும் டீ போடணும். எப்படி இருக்கும்? இந்த 2 டேஸ் அதுதான். காலையில் டிவோஷன் ப்ரேயர் 5 to 6. அந்த ப்ரேயர் முடித்த உடனே எல்லாருக்கும் நான் டீ போட்டு தட்டில் வச்சு அந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் நான் கொடுத்துடணும். ஆண்டிக்கு ஃபில்டர் காஃபி, ஆண்டிக்கும் டாக்டர் ஆண்டின்னு ஒரு ஆண்டி இருப்பாங்க, அவங்களுக்கு ஃபில்டர் காஃபி நைட்லேயே ஃபில்டரில் நம்ம டிகாஷன் போட்டு வச்சுருவேன். காலையில் எடுத்து கொஞ்சம் சுட வச்சு பால் நல்லா காய்ச்சி அதை ஊற்றி அதை கொடுத்துடணும். அடுத்து இன்னொரு ஆண்டிக்கு பூஸ்ட் கலைகளை எப்படி இதெல்லாம் பண்ணிவிட்டு டிஃபன் செய்யணும். அது அடுப்பில் செய்யணும். நிறைய பேர் இல்லையா, அடுப்பில் செய்யணும். இங்கே ஒன்று அங்கே ஒன்று ஓடி ஓடி. அப்போல்லாம் மிக்ஸி கிடையாது, அம்மியில் அரைப்பேன். தேவன் பலப்படுத்தினாரு. நல்லையா சொல்லலாமா? அப்போல்லாம் நான் நினைப்பேன், ஐயோ நம்ம வீட்டில் இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சதே கிடையாது. ஆனால் இங்கே நம்ம வாலண்டியாக நம்மளே செய்கிறோமே. கர்த்தர் பலன் தராரு. நான் மறிக்கணும்னு தான் வந்தேன், ஆனால் கர்த்தர் என்ன மறிக்கணும்னு வந்த என்னை தேவன் என்னை வாழ வைத்தாரு. நல்லையா சொல்லலாமா? உங்கள் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்விடும். நீங்கள் கூட இன்னைக்கு ஏதோ ஒரு கேள்வியோடு வந்திருக்கலாம், என்ன வாழ்க்கை, ஏது வாழ்க்கை, நம்ம செத்தா கூட நல்லா இருக்குமே, நம்ம எதுக்கு நம்ம உயிரோடு இருக்க, நம்ம யாருக்குமே 10 பைசாக்கு பிரயோஜனமே இல்லையே, என் வாழ்க்கை எதுக்கு, நான் ஏன் இருக்கிறேன் என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் கேட்டுக்கொண்டு வந்திருக்கலாம். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இன்றைக்கு உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்விடும். உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருக்கிறாரு. உங்களை கூப்பிடுற சத்தம் ஒரு சன்னிதியில் அவர் காதுல போய் கேட்குது. இல்லை என்ன வாழ வைத்தவர் உங்களை எல்லாரும் கர்த்தர் வாழ வைப்பாரு. மறிக்கணும்னு வந்த கர்த்தர் பாருங்க, திருமணமே வேணாம்னு ஓடி வந்த வீட்டை விட்டு. ஐயோ திருமணம் எனக்கு பயம், எனக்கு வேண்டாம், கல்யாணமே எனக்கு வேண்டாம். இங்கே பார்த்தீங்கன்னா எதுக்கு பயந்து ஓடி வந்தாலும் அதையே கர்த்தர் எனக்கு கொடுத்துட்டாரு. இது கூட நான் எவ்வளவோ நான் தடையா இருந்தேன், வேண்டாம் வேண்டாம் என்று தான் சொல்லி வந்தேன். ஆனால் தேவ சித்தம், ஹல்லேலூயா சொல்லலாமா, தேவ நோக்கம். அதனால இந்த காரியத்துக்கு நான் ஒத்துக்கொண்டேன். அது கூட நான் உடனே ஒத்துக்கொள்ளவில்லை. நான் கர்த்தருடைய சமூகத்துல காத்திருந்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஜெபிக்கும் போது கர்த்தர் எஸ் என்று சொன்னாரு. அதுக்கு பிறகுதான் அந்த காரியத்துக்கு நான் ஆரம்பித்தேன். இன்னைக்கு கூட தேவ செல்லமே, நம்ம இப்பொழுதுமே நம்ம கர்த்தருடைய சமூகத்துல கேட்கணும். இதை நான் செய்யலாமா, நான் போகலாமா. நான் கேஸ் அப்படி ஆனது நிமித்தம் கர்த்தர்கிட்ட கேட்டேன், அவையானவரே நான் அப்பீல் போகணுமா வேண்டாமா, நான் கேஸை நடத்தணுமா வேண்டாமா, நான் கேஸை நடத்தணும்னா எனக்கு என்ன பண்ணுங்க, எனக்கு பணம் கொடுங்க, நான் கேஸை நடத்தணும்னா எனக்கு நல்ல அட்வொகேட் கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்கும்போது பாஸ்டர் வில்லியம்ஸ் ஞானஸ்நான ஆராதனைக்கு இங்கே வந்தார். அப்போ என்னை கேட்டார், என்னம்மா சபையினுடைய நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்கும்போது நான் இது போல சொன்னேன், இல்லைங்க பாஸ்டர் இப்போ அப்பீலில் தான் அது போயிட்டு இருக்கு, என்னைக்கு இருந்தாலும் அவங்க பக்கம்தான் அது ஆகும். அப்படியே அம்மா எனக்கு ஒரு அட்வொகேட் தெரியும்மா, எங்கிட்ட வாங்க. நான் வேணாம் பாஸ்டர், எனக்கு அட்வொகேட்டே வேண்டாம், நான் கர்த்தருக்காக நான் காத்திருக்கிறேன், விட்டுடுங்க அப்படின்ட்டு நான் சொல்லி 2 வருடம் ஆனது. 2 வருடம் கழித்து திரும்பவும் அவர் ஞானஸ்நான சர்வீஸ் இங்கே வந்தார். அப்போ அவர் கேட்டார், என்ன எப்படி இருக்குமா அப்படின்னு. நான் சொன்னேன், ஞானஸ்நானத்துக்கு வரும்போது மட்டும்தானே நீங்கள் சபையினுடைய விஷயத்தை நீங்கள் விசாரிக்கிறீங்க, நீங்கள் மற்றபடி நீங்கள் விசாரிக்கிறதே இல்லையா பாஸ்டர்னு. அம்மா எனக்கு ஊழியம் அதிகமாக, நல்லா கோச்சிக்காதீங்க, இப்போ கூட ஒன்றும் இல்லைம்மா, நான் சொன்ன அட்வொகேட்டு ஹைகோர்ட்டு தான் இருக்கார், வாங்கம்மா அப்படின்னு அவர் தான் கூப்பிட்டு போன. சொன்னேன், எல்லாம் முடிஞ்சிச்சு பாஸ்டர், வேண்டாம், நான் கர்த்தருக்கு நான் காத்திருக்கிறேன், அவர் எனக்கு ஒரு அடையாளம் கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் போனோம். போகும்போதே அந்த அட்வொகேட்டு சொல்லிட்டாரு, எங்கள் பேப்பரெல்லாம் படிச்சுட்டு ஒரு 3 மாதம் 4 மாதம் கிட்டத்தட்ட எங்கள் பேப்பர்ஸ் எல்லாம் அவர் படித்து வச்சுருந்தார். அப்போ படித்து வச்சுருக்கும் போது ஜஸ்டின் வந்தார் என் கூட. போகும்போதே சொல்ல, பாஸ்டர்மா இது ஒன்றுமே செய்ய முடியாது, இது எல்லாம் முடிஞ்சிருச்சு, வேணும்னா நான் ஒரு காம்ப்ரமைஷனுக்கு நான் போடுறேன் அப்படின்னு சொன்னார். வேற யாருமே எங்களுக்கு இந்த விஷயத்த சொல்லவே இல்லை. அப்போ நான் கர்த்தருக்கு காத்திருந்தபடினால்தான் அந்த வார்த்தையை அவர் சொல்லும் பொழுது நான் சந்தோஷமா நான் ஏற்றுக்கொண்டேன்.
என்ன சொல்றீங்க, நம்ம ஏற்றுக்கொள்ள இல்லை இந்த அட்வொகேட் சரியில்லை, இவரு நான் இப்படி சொல்றாரு, நம்ம இன்னொரு அட்வொகேட் கிட்ட போகலாம், நம்ம வேற எங்கன்னா போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம போயிருப்போமானால் நமக்கு இந்த சமாதானம் நமக்கு கிடைத்திருக்காது. இன்னைக்கு ஐயா அவர்கள் அதை செய்திருக்கணும், ஏதோ தெரியவில்லை, கர்த்தர் மன்னிக்கட்டும், நம்ம அவரை குறை சொல்லவில்லை. எது சூழ்ச்சி என்ன நடந்துச்சோ ஏது நடந்துச்சோ நமக்கு தெரியாது. ஆனாலும் அவர்கள் தேவனுக்காக காத்திருந்தார்கள், தேவனுக்காக அவர் இருந்தார்கள். இன்னைக்கு நம்மிடத்துல அந்த காரியம் வந்திருக்கிறது. நாம் கர்த்தருக்கு காத்திருக்கிறோம். கர்த்தர் நிச்சயமாக நம் சபையை ஆசீர்வதிக்க போறாரு. நம் சபைக்கு வேண்டியதெல்லாம் செய்ய போறாரு. எப்போ சொன்னீங்க, நம்ம கர்த்தருக்கு காத்திருக்கணும். நல்லதோ கெட்டதோ காத்திருக்கணும். நான் ஒரு தரிசனம் கண்டேன். அந்த தரிசனத்தின்படியாக ஒவ்வொன்றாக நடக்கும்போது நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். அந்த தரிசனம் எல்லாம் அப்படியே நடந்தது. அந்த ஷட்டர் போடுற மாதிரி, அந்த கேட் அமைக்கிற மாதிரி, அங்கே வந்து குவியலாக மணல் இருக்கிற மாதிரி எல்லாம் பார்த்தேன். நான் பார்க்கும்போது தான் அந்த கர்த்தருக்கு நன்றி சொன்னேன். நன்றிப்பா, கர்த்தருக்கு காத்திருந்தது ஒரு நாளும் வீண் போகலை. சோத்திரம் ஐயா. அடுத்த கட்டமாக நம் கர்த்தருக்கு காத்திருக்கிறோம். தேவன் நிச்சயமாக சபைக்காக அவர் இரக்கம் செய்ய போகிறாரு. ஹல்லேலூயா சொல்லலாமா? நம்முடைய தேவன் நல்ல தேவன். நம்முடைய தேவன் அவர் பெரிய தேவன். அவர் பெரிய காரியம் செய்ய போறாரு. அவர் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில மகிமையான காரியத்தை செய்ய போறாரு. ஐயோ, தாய் இல்லையே, தகப்பன் இல்லையே, மருமகள் அருமையான சகோதரி கோபி அவங்க அம்மா என்கிட்ட அப்படியே அழுதாங்க, கையை பிடிச்சி. எங்களுக்கு எதுவுமே தெரியாது, எல்லாம் அவங்க தான் சொல்லிக் கொடுப்பாங்க. கர்த்தர் சொல்லி தருவாருமா, இனிமே நீ கர்த்தரை பிடிச்சிக்கம்மா, கர்த்தர் தாமா உனக்கு சொல்லி தருவாருன்னு சொல்லிட்டு வந்தேன். நிச்சயமாக குடும்பத்திற்கு நமக்கு ஒண்ணுமே தெரியாது, அடுத்து என்ன செய்யணும்னு தெரியாம தான் நம்ம இருப்போம். ஆனா கர்த்தர் நமக்கு எல்லாம் சொல்லிக் கொடுப்பாரு. கர்த்தர் நமக்கு என்னென்ன நம்ம கைட் பண்ணுவார், கூட இருப்பாரு. வாலிப தம்பிமார்கள், உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து நீங்கள் யோசிக்கிறீங்க, உங்க வேலையை குறித்து நீங்க யோசிக்கிறீங்க இல்ல, கர்த்தருக்கு நீங்க காத்திருங்க. நீங்க கர்த்தருக்கு காத்திருங்க. எனக்கு நல்ல மனவாட்டி, நல்ல மனவாட்டை கொடுங்க, என் பையனுக்கு நல்ல பொண்ணை கொடுங்க, என் பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளை கொடுங்கன்னு சொல்லி நம் கர்த்தருக்கு காத்திருக்கும் போது கர்த்தர் கொடுப்பாரு. இங்க ஒரு அம்மா இருக்காங்க, பெரம்பூர் செல்வராஜ் ஐயா. அவங்க பிள்ளைகள் 2 பேர், பெண் பிள்ளைகள். அவங்க கர்த்தருக்கு காத்திருந்தாங்க. அவங்க 2 பெண் பிள்ளைகளையும் கூட்டி வச்சுட்டு கூட சபைக்கு வருவாங்க, நைட் ப்ரேயருக்கு வருவாங்க. அப்போல்லாம் நைட் ப்ரேயர் 4 மணிக்கு முடியும் அதிகாலையில். யாரும் முறுமுறுக்க மாட்டாங்க, எல்லாம் சந்தோஷமாக இருப்பாங்க. சிஸ்டர், அம்மா சிஸ்டர் வருவாங்க, எல்லாமே வருவாங்க. சுதா சிஸ்டரோட வந்திருக்காங்க. எல்லாம் அப்படியே ஒன்றும் பேச மாட்டாங்க, சைலண்ட்டாக 4 மணி, அதிகாலை காலை 4 மணிக்கு தான் முடியும், 10 மணிக்கு ஆரம்பித்தா. அப்படிலாம் வந்து சிஸ்டர் என்ன செய்வாங்க, பிள்ளைகளை பூட்டி வச்சுட்டு சபைக்கு வந்திருக்கிறாங்க. அப்போ அவங்க நினைச்சாங்க, நான் கூட யோசிப்பேன், இவ்வளோண்டு வீட்டில் இந்த 2 பொம்பளை பிள்ளைகளை வச்சுன்னு இருக்காங்களே ஏசப்பா, இந்த பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு திருமணம் வந்தால் எங்கே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க உட்காரப்பாங்க, எப்படி பண்ணுவாங்க, 4 பேருக்கு காப்பி டீ ஏதோ டிஃபன் கொடுக்கணும், என்ன செய்வாங்க, ஏது செய்வாங்கன்னு பல என்னுடைய யோசனைகள் இருக்கும். அதெல்லாம் பாருங்க, அழகாக அவங்க கர்த்தருக்கு காத்திருந்தபடினால அந்த 2 பெண் பிள்ளைகளுக்கு நல்ல மாப்பிள்ளையை கர்த்தர் கொடுத்தாரு. நல்ல மாப்பிள்ளை தானேங்கம்மா? இல்லை வந்திருக்கீங்களா சிஸ்டர்? வந்திருக்கீங்களா? ராஜா சிஸ்டர் இருக்காங்களா? நல்ல மாப்பிள்ளை கொடுத்தானே கர்த்தர்? ஆமாம், தேவன் பாருங்க அப்போ தாங்குறாங்க, ஆண்டின்னு, அம்மான்னு. அப்படியாக தான் நம்ம கர்த்தருக்கு நம்ம காத்திருக்கும் பொழுது, நீங்கள் வாலிப தம்பிமார்களே, வாலிப பிள்ளைகளே, பெரியவங்களே, கர்த்தருக்கு காத்திருந்து செபிங்க. என் பிள்ளைங்களுக்கு நல்ல பொண்ணு வேணும், என் பிள்ளைங்க நல்ல இது வேணும், நல்ல படிப்பு வேணும், நாங்கள் நல்லா இருக்கணும், என் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணும், என் கணவர் நல்லா இருக்கணும், என் கணவர் வேலைக்கு போயிட்டு வர்ற வரைக்கும் என் கணவர் பத்திரமா நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க அப்படின்னு நம்ம சொல்லி, அதுதான் கர்த்தருக்கு காத்திருக்கிறது. அதெல்லாம் சொல்லி நம்ம ஜெபிக்கும் போது நம்முடைய சுக வாழ்வு கர்த்தர் சீக்கிரத்தில் துளிர் விடும்படிக்கு செய்வாரு. நமக்கு தேவைகள் எல்லாம் கொடுத்துருவோம், நம்ம ஆசீர்வாதமா நம்ம இருப்போம். அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். கடைசியா ஒரு வசனத்தை மாத்திரம் நாம் வாசித்து நாம் முடிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 37ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? சங்கீதம் 37:9. ஆமென். பார்த்தீங்களா? கர்த்தருக்கு காத்திருவர்கள் என்ன செய்வார்களாம்? பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். பொல்லாதவர்கள் என்ன செய்வார்களாம்? அறுப்புண்டு போவார்கள். பொல்லாதவர்களை குறித்து நம்ம எரிச்சல் அடையக்கூடாது, அவர்களை குறித்து நாம் பொறாமை கொள்ளக்கூடாது. அந்த பொல்லாதவர்களுக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது தேவன் என்ன செய்வார் சொல்லுங்க? நமக்கு பூமியை சுதந்திரிக்கும்படியான சாக்கியத்தை கர்த்தர் கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பாரு. ஹல்லேலூயா. ஆமென். சங்கீதம் 5:3 வாசிக்கலாம். சங்கீத புஸ்தகம் 5:3. கர்த்தாவே, காலையிலே சத்தத்தை கேட்டதில்லை, காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருக்கிறேன்.
ஆமீன். கர்த்தாவே என்ன இப்படி என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். காலமே நம்ம எழும்புற பழக்கம் நமக்கு இருக்க வேண்டும். என்ன சொல்றீங்க? கிறிஸ்தவ வீடு 10 மணிக்கெல்லாம் எழும்பக்கூடாது, 8 மணிக்கெல்லாம் எழும்பக்கூடாது, 9 மணிக்கு எழும்பக்கூடாது, 7 மணிக்கு எழும்பக்கூடாது. எத்தனை மணிக்கு எழும்பணும் சொல்லுங்கள்? அட்லீஸ்ட் ஒரு 6 மணிக்கு ஆகில எழும்ப நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். 5 மணி நல்லது, முடியலை, எனக்கு சுகர் வியாதி, எனக்கு முதுகு வலி, எனக்கு ப்ராப்ளம், எனக்கு அது அப்படின்னா ஓகே பரவாயில்ல. அப்போ நீங்கள் என்ன செய்யலாம்? ஒரு 6 மணிக்கு நீங்கள் எழும்பி நன்றாக முகத்தை கழுவிட்டு நீங்கள் கொஞ்சம் மணி நேரம் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். நம்ம எலும்புனோன்னு நம்ம பெண்கள் என்ன செய்கிறார்கள்? அநேக வீட்டில் எலும்புனவொடனே கடகன்னு ஓடி போய் அரிசியை தண்ணியில் போட்டு கழுவி அந்த ஸ்டவ் தூக்கி வச்சு அந்த பாலைகளை வச்சு அதை இதை பண்ணி இரவு சாப்பிட்ட தட்டு கூட அங்கே அப்படியே எச்சு தட்டு அங்கேயே கிடக்கும். இரவுல சாப்பிட்டீங்கன்னா அந்த தட்டெல்லாம் வாஷ் பண்ணி வைங்க. கர்த்தருடைய ஆவியானவர் சுத்தமாக இருப்பார்ல. எத்தனை பேர் செய்கிறீங்க அந்த மாதிரி? இல்லை, நம்ம சாப்பிட்ட தட்டை நம்ம தான் கழுவணும். ஆண்கள் கூட கழுவலாம், தப்போன்னு ஐயா செய்வார். ஐயாவுக்கு நான் டிஃபன் வச்சு அந்த ஹாட் கேஸில் கொடுத்துன்னு வைங்களேன், எல்லாத்தையும் க்ளீனாக விளக்கி நல்லா கவுத்தி அப்படியே என்கிட்ட கொண்டு வந்து இதுக்குங்க நான் செய்கிறீங்க, ஒன்றுமே இது பண்ண மாட்டார். அவருடைய தட்டையெல்லாம் அவரே கழுவி சுத்தம் பண்ணி அங்கே ஒரு டேபிள் வச்சுருப்பார், அதில் அடுக்கி வச்சுட்டு போயிடுவார். அதுபோல் இன்றைக்கி நம்ம தேவ ஜனமே, பெண்கள் ஆண்கள் எல்லாருமே தான் நம்ம என்ன செய்யணும்? காலமே எழும்ப நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம காலமே எழும்பி நம்ம என்ன செய்யணும்? தேவ சமூகத்தில் காத்திருக்கணும். வாலிப தம்பிமார்கள் தங்கைமார்கள் நீங்கள் கூட அப்படிதான் காலமே எழும்ப நம்ம கற்றுக்கொள்ளணும். ஒரு 10 நிமிடம் நம்ம ஜெபம் பண்ணிட்டு ஒரே ஒரு வசனம் வாசித்துட்டு நம்ம என்ன செய்யணும்? வேலைகளை ஆரம்பிங்க. நீங்கள் அதெல்லாம் செஞ்சுட்டு நீங்கள் வேலையை ஆரம்பிச்சு பாருங்களேன், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பலன் கொடுப்பாரு. சீக்கிரமாக கடகடகடன்னு அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் போயிட்டு ஆஃபீஸ் வேலையை மற்ற வேலைகளை பார்ப்பதற்கு தேவன் உங்களுக்கு பலன் கொடுப்பாரு. நம்ம எதுவுமே செய்யாமல் கர்த்தர் எனக்கு செய்யலை, கர்த்தருக்கு செய்ய எப்படி செய்வார்கள்? நம்ம கர்த்தருக்கு என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள்? காலமே எழும்பி நாம் காத்திருக்க வேண்டும். அதனால தான் யோசுவா என்ற பக்தன் காலமே எழும்பி அங்கே வந்து நிற்கிறாரு. மோசே காலமே எழும்பி வந்து அங்கே நிற்கிறாரு. இன்றைக்கு நாம் கூட காலமே எழும்புற பழக்கத்தை நம்ம ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்து வாசிங்க 101 சங்கீதம் 8ஆம் வசனம். 101:8 சங்கீத புஸ்தகம் 101:8. ஆமீன். அக்கிரமக்காரர்களும் கர்த்தர் என்ன செய்வார் சொல்லுங்கள்? அதிகாலமே சங்கரிப்பார். நீதிமான்களை என்ன செய்வாரு? அவர் காத்திருக்கும் போது அவர் கிருபை கொடுப்பாரு. அதனால தான் காலமே அதிகாலையில் எழும்புகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். அதிகாலை என்னை சிநேகிக்கிறவர்கள் என்ன செய்வார்கள்? என்னை கண்டடைவார்கள் என்று நான் வாசிக்கிறோம். 62:1-5 62ஆம் சங்கீதம் முதலாம் வீட்டில் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. வீட்டில் போய் நீங்கள் தியானம் பண்ணி பாருங்க. இதெல்லாம் 62ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் 5ஆம் வசனம். அவரால் என் ரட்சிப்பு வரும். என் ஆத்துமா தேவனையே நோக்கி அமர்ந்தது, நான் நம்புகிறது அவராலே. ஆமென். என் ஆத்துமா என்ன செய்ய வேண்டுமா? என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவராலே ரட்சிப்பு வரலாம். கர்த்தருடைய சமூகத்துல நாம் காத்திருந்து ஜெபிக்கும் போது நம் குடும்பங்களுக்கு ரட்சிப்பை கர்த்தர் கொடுப்பாரு. நம் தேசத்துக்கு கர்த்தர் ரட்சிப்பை கொடுப்பாரு. அவரே என் கண்மலையோ, என் ரட்சிப்போ, என் உயர்ந்த அடைக்கலமோ. நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. நம் தேவ சமூகத்துல நாம் காத்திருக்கிற பிள்ளைகள் அசைக்க மாட்டோம். என்ன காற்று வீசட்டும், எவ்வளவு உபத்திரம் வரட்டும், எவ்வளவு பெரிய யோர்தான் பிரவாகித்து வரட்டும், எவ்வளவு வெள்ளம் வந்தாலும் நம்ம என்ன செய்ய முடியாது சொல்லுங்கள்? அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. அடுத்து 119ஆம் சங்கீதம் 81ஆம் வசனம். சங்கீதம் 119 81. ஆமென். வசனத்துக்கு நாம் காத்திருக்க வேண்டும். ரட்சிப்புக்கு என் ஆத்துமா தவிக்கிறது. நம் பிள்ளைகள் ரட்சிக்கப்படலையே, என் கணவர் ரட்சிக்கப்படலையே, என் தேசம் இப்படி இருக்கு, என் தெரு இப்படி இருக்கிறதப்பா, என்னுடைய தேசம், என்னுடைய பட்டணம், என்னுடைய மாநிலம் இப்படி இருக்குதே என்று சொல்லி நாம் ரட்சிப்புக்காக என்ன செய்ய வேண்டுமா? நாம் ஜெபித்து நம் தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். 119ஆம் சங்கீதம் அதே 119 74 வாசிங்க. ஆமென். வசனத்துக்கு நாம் காத்திருக்க வேண்டும். அப்படி நாம் வசனத்துக்கு காத்திருக்கிறபடினால என்ன நடக்கும்? உமக்கு பயந்தவர்கள் என்னை கண்டு சந்தோஷப்படுவார்கள். இன்னைக்கு அருமையான அன்புமணி ஆண்டி அவர்கள் வசனத்துக்கு காத்திருந்தார்கள்.
வசனத்தை படித்தார்கள், கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்தார்கள். அந்த பிள்ளைகளை கர்த்தர் ரட்சித்திருக்கிறார். அந்த குடும்பத்தில் ஊழியம் செய்யும்படியான சாக்கியத்தை கர்த்தர் ஒரு மகளுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அது எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்லையா? இன்னைக்கு நாம் கூட கர்த்தருடைய சமூகத்தில் வசனத்துக்கு நாம் காத்திருக்கணும். சில பேர் கேலண்டர் அப்படி திருப்பிட்டு அப்படியே பார்த்துட்டு ஓடிடுவாங்க. அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. வசனத்துக்கு காத்திருக்கணும். என்ன செய்யணும்? நாம் ஜெபித்து கொண்டு இருக்க வேண்டும். ஜெபிக்கும் போது கர்த்தர் நமக்கு ஒரு வார்த்தையை கொடுப்பாரு. நீ பயப்படாதே, நான் உனக்கு துணையா இருக்கிறேன்னு சொல்லுவாரு. நான் உனக்கு ஏடகமா இருக்கேன்னு சொல்லுவாரு. நீ வெட்கப்படுவதில்லைன்னு சொல்லுவாரு. இல்ல ஒரு பிரதர் அப்படிதான் ஒரு முறை எனக்கு கால் பண்ணி, அம்மா நான் ஜெபிக்கும் போது எனக்கு ஒரு அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்தாரு, நான் அதை சபையில வாசிக்கிட்டோமா? தெலுங்கு ஐயா நம்ம சபையில் தான் இருக்காரு, வேணா முடிச்ச பிறகு அவர்கிட்ட கேட்டு பாருங்க. அப்போ அப்படி கண்டிப்பா பிரதர் வாசிக்கலாம், செய்யலாம், நல்லது. ஏன்? வசனத்துக்கு காத்திருக்கும் போது தேவன் அதிகாரத்தை கூட கொடுக்குறாரு. இன்னைக்கு நீங்க கூட கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கலாம், அதிகாரம் கொடுக்க பாட்டு கொடுப்பாரு. நான் கர்த்தருடைய சமூகத்துல இந்த புதிய ஆண்டுல பலவீனமா இருந்தேன், தொண்டெல்லாம் கட்டி இருந்துச்சு, பாட்டு வேணும். அப்ப நான் கர்த்தர் சமூகத்துல காத்திருந்தேன். கர்த்தர் எனக்கு பாட்டு கொடுத்தாரு. அந்த பாட்டை எனக்கு ஒரு நாள் தான் நம்ம பாடினதுக்கப்புறம் மறந்து போயிடுறோம். இல்லை அடுத்த வாரம் நம்ம கிருபை தருவாரானால் அந்த பாடலை நாம் பாடி நாம் கற்றுக்கொள்ளலாம். தேவ சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளைகள் ஒரு நாளும் ஒரு போதும் வெட்கப்பட்டு போவதில்லை. எல்லாமே கொடுத்து நம்மை அவர் என்ன செய்வார் சொல்லுங்கள்? நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமே. கண்களை மூடி நாம் செபிக்கலாம். நன்றி அப்பா, சோதரிக்கிறோம் ஐயா, துதிக்கிற கர்த்தாவே. இந்த நல்ல மத்தியான வேளையில் ஐயா கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளைகளப்பா, நாங்கள் வருகைக்கு காத்திருக்க வேண்டும். எங்கள் ஆத்துமா சிறப்பட வேண்டும். எங்கள் இருதயம் சிரமடைய வேண்டும். எங்கள் இருதயத்தை இங்கே சிறப்படுத்துங்க. நாங்கள் வெட்கப்படுகிற விஷயத்துல என்னென்ன காரியத்தை நாங்கள் போய்கொண்டிருக்கிறோமோ அந்தந்த காரியங்கள் நாங்கள் காத்திருக்கும் போது எங்கள் சுக வாழ்வு சீக்கிரத்தை துளிர் விடட்டும் ஐயா. நீர் எங்கள் பக்கமாக சாய்ந்து எங்கள் ஜெபத்தை கேட்டு ஐயா எங்கள் தேவ ஜனங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் கர்த்தர் நீங்க பாதுகாத்து நடத்துங்க. இதை நமக்கு உமக்கே செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. மாரநாதா, இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். ஆமென்.